செப்டம்பர் 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் சிறந்த எதிர்காலத்திற்கு பலதரப்பு தீர்வுகள் என்ற தலைப்பில் பேசுகிறார். குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு 21ஆம் தேதி அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நடக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அமெரிக்க முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டு முயற்சிகள் தொடர்பாக விவாதிக்க திட்டம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். மிச்சிகனில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் மோடியை எங்கு எப்போது சந்திப்பார் என்ற விவரத்தை தெரிவிக்கவில்லை. இந்திரா காந்திக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நேரும் என ராகுல் காந்திக்கு ஷிண்டே சிவசேனா அணி எம்எல்ஏ மிரட்டல் விடுத்த விவகாரத்திற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். ராகுல் காந்திக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல். முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 24 தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. ஜம்மு காஷ்மீரில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வரும் மக்கள். 11 மணி நிலவரப்படி 26.72% வாக்குகள் பதிவு என தேர்தல் ஆணையம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் இன்று நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த பிரதமர் மோடி வலியுறுத்தல். முதல் முறை வாக்காளர்கள் தேர்தலில் பங்கெடுத்து தங்கள் வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்தவும் அழைப்பு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி குறித்தும் பிரதமரிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாக தகவல். பெரியாரின் பிறந்த நாளுக்கு விஜய் மரியாதை செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் வரவேற்பு. சமூக நீதி அரசியலை முன்னிறுத்தும் விஜய் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் பேட்டி. மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். அதை வரவேற்று பாராட்டி என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலும் பதிவு செய்திருக்கிறேன். சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது. பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குனர் ஜானி பணியாற்ற தற்காலிக தடை. ஜானியை நடன இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்து தெலங்கானா பிலிம் சேம்பர் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முப்பெரும் விழா. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருப்பதாக தகவல். சென்னையில் போலீசார் என்கவுண்டரில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டுக் கொலை. கொலை, ஆட்கடத்தல் உள்பட 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல். புரட்டாசி மாதம் தொடங்கிய நிலையில் திருப்பதியில் குவிந்து வரும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரையும், 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் வரையும் காத்திருந்து சுவாமி தரிசனம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. துணை முதல்வர் பதவி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியான நிலையில் ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடந்து வரும் வாக்குப்பதிவு. ஜம்முவில் பலத்த பாதுகாப்புடன் வாக்களித்த வாக்காளர்கள். மோசமான பருவமழையால் பிரான்சில் நாசமான திராட்சை பயிர்கள். ஒயின் உற்பத்தி கடுமையாக சரியும் என தகவல்.